ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஆக்டிவிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கலாட்டா சேனலில் இருந்துட்டு TN26 எலெக்ஷனோட ட்ரோல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குற முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ரியாக்ஷன் பண்ணிடலாம். சீமான் வருஷம் ஓகே. செம காமெடி. கலாய்ச்சி வச்சிருக்காங்க. செம காமெடி. எலெக்ஷனுக்கு அப்புறமா நம்ம அண்ணா என்ன பண்றாருன்னு போட்டுருக்காரு. தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவுல பாத்துருக்க. எடிட் பண்ணி போட்டுருக்க சீமான. சிவன் ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல அரசு மனநல காப்பகமா என்னடா இது, அண்ணா இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. எலெக்ஷன்ல விஜய் ஜெயிச்சிட்டாரு. மத்த கட்சிகளும் பாதி தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. அண்ணனோட கட்சியே இந்த லிஸ்ட்லயே இல்லாம பண்ணிட்டாங்க. எலெக்ஷன்ல விஜய் ஜெயிச்சிட்டாரு. தம்பி, சிரிக்க பேச நினைக்க ரொம்ப சீரியஸான ஆள் நான். கவனம் இல்லாம எதா பண்ணிட்டு கூட போச்சு. கச்சாது போயிட்டே இருப்பேன் நான். அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். எலெக்ஷன்ல தோத்ததால அண்ணா ஃபீல் பண்ற மாதிரி அழுகுறாரா? இந்த நடிப்ப படத்துல அவரே கலாய்க்கிறாரா சீமான? வேற லெவல். என்னையா உட்காந்து அழு, எதுக்கே அழுகு? நீ யாரு, என்ன பண்றது, ஏதாவது பிரச்சனை உனக்கு? அழாதீங்க, முதல்ல அழுகை நிப்பாட்டுங்க. எலெக்ஷன்ல எந்த தொகுதியிலுமே அண்ணா ஜெயிக்கல. ஆனா விஜய் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதனால அண்ணா எப்படி ஃபீல் பண்றாரு பாருங்க. இனிமே என்ன தேடாதடா, நான் வர மாட்டேன். அவர் ஸ்மைல் தான்டா அல்டிமேட். வரும் சட்டமன்ற தேர்தல் செலவுக்கு திரள்நிதி இப்படி எடிட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அட பாவிகளா, என்னடா இது, அண்ணனா இப்படி எடிட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னு ஒருத்தர் மீம் போட்டிருக்காரு. ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாருமே இருக்காது. என்னடா இது, எல்லாரையும் வரிசையா எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க. யாரா அவன் மௌத திருப்பிக்கிட்டு? சீமானா? யாரா இது, அண்ணனா டக்ளஸா மாத்தி வச்சு. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை. போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்றாங்க. காமெடி பண்ணாத, நீங்க எந்த தொகுதியிலுமே ஜெயிக்கல. நான் வந்தா என்ன செய்வேன்? தலைநகரை 5 தலைநகரங்களை பிரித்து மாத்திடுவேன். நல்லா பேசுவாரு. வேணா தமிழகத்தையே மாற்றுவோம். அதான் முதல் பக்கம். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வேற லெவல். இன்னமும் நான் வந்தா என்ன செய்வேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் காமெடியாக இருந்திருக்கும். செமையாக எடிட் பண்ணி சூப்பராக கலாய்ச்சி விட்ருக்காங்க. ட்ரோல் வீடியோ பண்ணி வச்சுருக்காங்க. தளபதி ஜெயிச்சனால சீமான் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் கவுண்டிங்கில் என்டிகேவோட கவுண்ட்டு மட்டும் என்னவே இல்லை. அது ஏன்னு தெரியல. ஒரு வேளை அவங்க ஓட்டு போடலையா, இல்லை அவங்க என்னலையான்னு தெரியல. ஆனால் ஒரு சில கட்சியிலலாம் 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஆனால் நியூஸ் சேனலில் 0ன்னு தான் போட்டிருந்துச்சு. தெரியல. அதை வச்சே சீமானை எல்லாருமே கலாய்க்கிறாங்க. ஏன்னு தெரியல. இந்த வீடியோ சூப்பராக இருக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான ரியாக்ஷன் வீடியோவில் போய் பார்க்குறேன். பாய்.